24ஆம் திருப்பாவை. அன்று இவ்வுலகம் அளந்தாய். ராகம் சிந்துபைரவி, தாளம் ஆதி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணில எரிந்தாய் கழல் போற்றி. கன்று குணில எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இன்று மார்கழி மாதம் 24ஆம் நாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்ற பாசுரத்தின் வாயிலாக கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அனைவருக்கும் எடுத்து கூறும் முகமாக இப்பாசுரத்தை அமைத்துள்ளார். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய போது இவ்வுலகம் அனைத்தும் இறைவனுடையது என்பதை விளக்கும் முகமாக 3 அடிகளால் அளந்து அதை உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், ராம அவதாரம் எடுத்து சீதையை மீட்டு தென்னிலங்கை அசுரனான ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம் என்றும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம் என்றும், கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றும், கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் என்றும், பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் என்றும், அவனுடைய வீரச் செயல்களை எல்லாம் பாடி அவன் அருளை பெறுவதற்கு இப்போது நாம் அனைவரும் கூடியுள்ளோம், எம்மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.